ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஐபிஎஃப்பில் ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டு, அதாவது ரிசல்ட்டோட மார்க் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அதேமாதிரி நிறைய டவுட்ஸ் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் எதுனாலும் மறக்காது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கோல்ட் ஆனதுனால கொஞ்சம் குரல் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து ஐஐபிஎஃப் ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டு அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா இனிமேல் ஃபர்ஸ்ட்டில் அவங்க லிங்க் ஓப்பன் ஆகும். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் மெம்பர்ஷிப் நம்பரை கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து எக்ஸாம் டேட் இருக்கும். அதுவும் வந்து என்ன ஆகும், அதுவாகவே டிஸ்பிளே ஆகிடும். இந்த பாஸ்வேர்டில் தான் வந்து எல்லாமே தப்பு பண்ணுறது. என்ன அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, பாஸ்வேர்ட் தப்புனே வரும். அது என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட அட்மிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் கொண்டு போன அட்மிட் கார்டில் கீழே லாகின் க்ரெடென்ஷியல் இருக்கும். அதில் எக்ஸாம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பரை கொண்டு வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதில் போட்டு அதுக்கான கேப்சாவும் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டு, அதாவது நம்ம எக்ஸாம் முடிச்சு நம்ம ரிசல்ட் பார்த்துருப்போம்ல, அந்த ஸ்கோர் கார்டு வந்து தெரியும். எவ்வளோ மார்க் நீங்கள் அப்படின்ற மாதிரி, நீங்கள் எந்த சென்டரில் எழுதுனீங்க, என்ன எக்ஸாம்ன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அப்படின்றது கீழே இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம ரிசல்ட்டை வந்து நம்ம பாஸாக ஃபெயிலாக அப்படின்றத நம்ம எக்ஸாம் முடித்த உடனே நம்மளுக்கு இது வந்து ஷோ ஆயிரும். அதை நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க, இல்லை திரும்ப பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து மேக்ஸிமம், அதாவது இப்போ நம்ம 2024 சிலபஸ் படி நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 40 எடுக்கணும். 100க்கு 40 எடுத்தாலே நீங்கள் என்னது பாஸ் தான். சரி, 40 எடுத்த எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, என்னால் வந்து நான் இப்போ தான் அதாவது 3rd February எழுதியிருக்கேன். பட் அதில் வந்து ஃபெயிலுன்னு வந்துருச்சு. அதாவது 40 மார்க் நான் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே என்னால் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் 3rd February எழுதின உடனே உங்களுக்கு 23rd January ஆர் 6th February நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் 2nd March வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ரிசல்ட் எப்போ வரும், அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எப்போ வரும் எல்லாமே கேட்டிருக்கீங்க. நம்ம எக்ஸாம் முடித்து 4 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறமா 45 டேஸ் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸாம் முடித்து 45 டேஸ்க்கு அப்புறமா தான் ரிசல்ட் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 2 மந்த்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் முடித்த மாதிரி பார்த்தா 2 மந்த் வரும். அதாவது ரிசல்ட்டு அந்த ஃபைனல் சர்டிஃபிகேட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா. ஸோ உங்கள் டவுட்ஸில் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.